இன்னைக்கு விபாசனா அப்படிங்கக்கூடிய ஒரு கோர்ஸோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ விபாசனா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தருடைய ஒரு டெக்னிக்கு. இது மதம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து கிடையாது. புத்த சமயம் மூலமா புத்தர் எப்படி வந்து மூச்சு காத்த சுவாசிச்சு அந்த சுவாசத்தை வந்து அப்சர்வ் பண்ணி எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாரோ, ஸோ அந்த டெக்னிக் தான் விபாசனா டெக்னிக்கு. ஸோ இதுல நாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சிக்கு பேரு ஆனாபானா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாம வந்து ரெகுலரா வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆனாபானா டெக்னிக்ங்கிறது மூச்சு காத்த நாம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோட லிங்க் வந்து நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன். இந்த விபாசனா கோர்ஸை பத்தி நான் வந்து தெளிவா டீட்டெயிலா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா நான் வந்து சொல்றேன். அது இன்னொரு நாள் நம்ம வந்து பாத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து அக்யூரேட்டா நான் வந்து சொல்றேன். அது இன்னொரு நாள் நம்ம வந்து பாத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோட லிங்க் ஓகே. ஸோ அந்த லிங்க் நான் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பிரபஞ்சத்திட்ட நாம வந்து எழுத்துப்பூர்வமா எப்படி பேசுறது அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் வந்து தெளிவான முறையில சொல்ல போறேன். ஸோ அன்னைக்கே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், நீங்க வந்து உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ ஏன் எழுத சொன்னேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிரபஞ்சத்துல 3 விதமா நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 3 விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஈஸியா வந்து பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். என்ன சொன்னோம் அப்படின்னா, இமேஜினேஷன் பண்றது. பிரபஞ்சத்திட்ட நம்ம வந்து என்ன வேணுமோ அதை வந்து கற்பனை பண்ணி கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த நாம வந்து பண்ணோம். ஸோ என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து கற்பனை பண்ணோம் அப்படின்னா, என்ன பிரச்சனையோ அதை வந்து கற்பனை பண்ணோம் அப்படின்னா இமிடியேட் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கற்பனை பண்ணி நாம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையான முறையில வந்து பெற முடியும். இது ஃபர்ஸ்ட் டெக்னிக். செகண்ட் டெக்னிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்து முறையில. ஸோ எழுத்து முறையில நாம வந்து பிரபஞ்சத்திட்ட வந்து பேசலாம். இப்போ முக்கியமா வந்து கோயில்களா வந்து இருக்கட்டும், முக்கியமான இடங்களா வந்து இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுத்து மூலமா கடவுள்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து கேட்பாங்க. நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆட்சியர் கல்வியில கிளாஸ் எடுக்கும் போது சிலபஸை வந்து எழுதுங்க, கைப்பட எழுதுங்க அப்படின்னு வந்து சொன்னோம். அதோட கோர் ஐடியா எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து தான் வந்து எடுத்தேன். ஸோ எந்த ஒரு விஷயமும் நீங்க வந்து கைப்பட எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ரிசல்ட் வந்து கிடைக்கும். பயங்கரமான அப்படின்னா இந்த கற்பனை பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி எவ்வளவு வந்து வருதோ, ஸோ அதுக்கு ஈக்குவலாவோ அதுக்கு மேலேயோ வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுனால உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பயிற்சி வந்து கொடுக்க போறேன். எந்த ஒரு பயிற்சி எடுத்தாலும், எந்த ஒரு பயிற்சி எடுத்தாலும் சரி, பிளஸ் வந்து எப்போ படிக்க போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பண்ண வேண்டியது மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி அப்படின்னோடனே ரொம்ப நீங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணலாம் வந்து பண்ணக்கூடாது. மொபைல முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல வந்து வைக்காதீங்க. ஃபிளைட் மோட்ல போட்டுக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பண்ணும்போது நான் வந்து சொல்றேன். இப்போ பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, சைலண்ட்ல போட்டுட்டு உங்க வீட்ல எந்த லொகேஷன் இருக்கோ, ஸோ நீங்க வந்து பெட்ல உட்கார்ந்து படிச்சாலும் பெட்டுக்கு பக்கத்துல படிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வந்து ஒதுக்கிக்கோங்க. பெட்லயே உட்கார்ந்து வந்து இடப்பற்றாக்குறையினால் படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, பக்கத்துல பெட் இருந்தா நம்ம வந்து தூங்க தான் செய்வோம். ஸோ அது வந்து அந்த தூங்குறதுக்கான ஒரு இடம்னா தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலயே ஒரு சின்ன இடத்த படிக்கிறதுக்குன்னு இது பண்ணிக்கோங்க. ஒரு டேபிளோ சேரோ இல்ல கீழே உட்கார்ந்து கூட படிக்கலாம். அந்த இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 வியூல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்க அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாசிட்டிவா வந்து மாத்தணும். அது எளிமையான முறையில வந்து மாத்திடலாம். நிறைய பேர் வந்து உட்கார்ந்தா படிக்க முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்த நீங்க வந்து பியூரா வந்து மாத்தணும். ஸோ அதை வந்து சுத்தமா வந்து வைக்கிறது, உடைஞ்ச கடிகாரங்கள் இல்லாம வைக்கிறது, பக்கத்துல மாத்திரை, இந்த உடைஞ்சு போன இந்த எண்ணெய் கேனு, இந்த மாதிரிலாம் நம்மளை சுத்தி இருக்குன்னா அதெல்லாம் நெகட்டிவிட்டி தான். அந்த புத்தகம் கிழிஞ்சு போன புத்தகம் வந்து இருக்கும். அதை அட்டையை போட்டு நீட்டா அது வந்து அதுவே வந்து உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவானது. உடைஞ்ச பேனாக்கள் இது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்துல வந்து வச்சுக்கோங்க. எதுவுமே உடைஞ்ச பொருளாம நல்லா ஓடக்கூடிய கடிகாரம், நல்லா இருக்கக்கூடிய டேபிள் சேரு, ஸோ இந்த மாதிரி போட்டு உங்களுடைய சுற்றுப்புறத்தை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஸ்பீடா அக்யூரேட்டா வந்து வரும். ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து சரி,
நீங்க என்ன பண்ணாலும் வந்து சரி, காலையில எந்திரிச்சாலும் வந்து சரி, இதுக்கு வந்து மூச்சு பயிற்சி வந்து நீங்க வந்து பண்ணணும். இந்த மூச்சு பயிற்சி டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க வந்து உட்கார்ந்துக்கணும். உட்கார்ந்த இடத்துல உங்களுடைய மூச்சு காத்த வந்து பாத்தீங்கன்னா அப்சார்ப் பண்ணணும். சோ உங்களுடைய நாசில் இருக்கு இல்லையா? இந்த நாசில்ல போகக்கூடிய மூச்சு காத்த ஜஸ்ட் வந்து அப்சார்ப் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து கிடைக்கும். நீங்க மூச்சு காத்த சுவாசிச்சீங்கன்னா போதும். இந்த இது வந்து பண்ணும்போது மந்திரம் சொல்றதோ, இல்ல வந்து வேற ஏதாவது விஷயங்கள் வந்து பண்றதோ வந்து பண்ணக்கூடாது. ரைட்டா? ஜஸ்ட் நீங்க மூச்சு காத்த உள்ள போயிட்டு வெளிய வரக்கூடிய மூச்சு காத்த நீங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் அப்சார்ப் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பிரம்மாதமான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் 30 செகண்ட் அப்சார்ப் பண்ணிட்டோம்னாலே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா 30 செகண்ட் ஃபோக்கஸ் பண்றதே அவ்ளோ கஷ்டமா இருக்கும். எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும். சோ அத நீங்க வந்து என்ன பண்ணணும், 1 நிமிஷமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாத்தணும். சப்போஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அவுட் சைடு வந்து போகுது. வெளியில இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து வருது அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியது வேகமா மூச்சு காத்த வேகமா உள்ள உள்ள இழுத்து வெளிய விட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமாகும். சோ அப்ப என்ன பண்ணுங்க அப்டின்னா, இந்த மாரி மூச்சு காத்து சுவாசிக்கக்கூடிய விஷயத்த, அப்சார்ப் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து பண்ணுங்க. எங்கேயாவது டிராவல் பண்ணும்பொழுது, எப்பவாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, எப்பவாவது கவலையா இருக்கும்பொழுது, இந்த மூச்சு பயிற்சிய வந்து செஞ்சீங்க அப்டின்னா, இமிடியேட் ரிசல்ட் கிடைக்கும். எப்பல்லாம் டவுனா இருக்கோ, ஜஸ்ட் உட்கார்ந்து ரிலாக்ஸா மூச்சு காத்த மட்டும் கவனிங்க. அடுத்த செகண்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பம்பரமா சுழல ஆரம்பிச்சுருவீங்க. சோ இது வந்து புத்தருடைய ஒரு மிகப்பெரிய டெக்னிக். இத எல்லாரும் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். இத பிராக்டிஸ் வந்து எங்க பண்ணணும் அப்டின்னா, எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி, கொஸ்டின் பேப்பர் குடுக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து எழுதுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ரொம்ப ரொம்ப ஜாலியா எழுதக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். ரைட்டா? சோ அதனால நீங்க வந்து பண்ண வேண்டியது இந்த மெத்தட நீங்க தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து பயங்கரமான அவுட்புட் வந்து இருக்கும். இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து இன்னைக்கு 2 பயிற்சி பிரமாதமான பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பயிற்சி நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஒயிட் பேப்பரோ, இல்ல கோடு போட்ட பேப்பரோ, நல்ல பேப்பர், நல்ல பேனாவா எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் பென் வந்து வேண்டாம். ப்ளூ பென் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளூ கலர் பென்னு, நல்ல கசங்காத ஒரு நல்ல பேப்பரோ, இல்ல நோட்டோ நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் டைம் குடுக்குறேன். கொஞ்சம் குயிக்கா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ரெடி அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கான பயிற்சியை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த பயிற்சியை நீங்க என்ன பண்ணணும், இமிடியேட்டா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நோட்டு, ஒரு நல்ல நோட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேனா கையில வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெடியா வந்து இருங்க. இந்த பயிற்சி உண்மையாவே உங்களை வந்து லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியா வந்து இருக்கும். ஸோ இப்போ எத்தனை பேரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேரு இப்ப நாளைக்கு எக்ஸாம் வச்சா எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா, என்னால வந்து பாஸ் பண்றதே கஷ்டம் அப்படிங்கக்கூடிய மனநிலையில இருக்கிறவங்க, நோ அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு. சும்மாவே இப்ப நாளைக்கே வந்து குரூப் 1 எக்ஸாமோ, குரூப் 4 வந்து நாளைக்கு காலையில வைக்கிறாங்க. உண்மையாவே உங்க மனசாட்சிப்படி வச்சா நான் டாப்ல பாஸ் பண்ணிருவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க வந்து எஸ்ன்னு இது பண்ணுங்க. முடியாது, இல்ல உண்மையா வந்து சொல்லணும். மனசாட்சிப்படி வந்து சொல்லணும். முடியாதுங்கவங்க நோ அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. ஓகே. ஓகே. கரெக்ட்டா மனசாட்சிப்படி வந்து சொல்லணும். அதுல டவுட் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. கேனாட், கேனாட், கேனாட். ஓகே. சரி, ஓகே, ஓகே. நெறைய கேனாட் தான் வந்து வருது. ஒரு 3 பேர் மட்டும் எஸ்ன்னு சொல்லிக்கோங்க. ஓகே. சோ இப்போ நம்ம இத வந்து நோட் பண்ணிக்கலாம். சோ இப்போ பேப்பர் எல்லாருமே எடுத்திருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புறேன். ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ அமைதியான ஒரு இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்துக்கோங்க. சோ உட்கார்ந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, மூச்சு காத்த அப்சார்ப் பண்ண போறீங்க. ஜஸ்ட் 1 நிமிஷம் மூச்சு காத்த அப்சார்ப் பண்ண போறீங்க. சோ எல்லாரும் பேப்பர் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுன்னா ரெடின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ பேப்பர் எடுத்து ரெடியா எடுத்து வச்சிட்டீங்கன்னா, ரெடின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்கன்னு பாத்துக்கிறேன். நல்ல பேப்பரா எடுத்து வச்சுக்கோங்க. சோ நல்ல பேப்பரா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பயிற்சி உண்மையாவே உங்க லைஃப்ப வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய பயிற்சியா வந்து இருக்கும். இது எல்லாமே நான் வந்து கத்துக்கிட்டது. நான் வந்து நெறைய கத்துக்கிட்டு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் அவுட்புட் எடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். இத வந்து யாரும் தள்ளி போடாதீங்க. இல்ல வீட்ல போய் பண்ணிக்கலாம், இல்ல அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து தள்ளி போடாதீங்க. இமிடியேட்டா இத வந்து இமிடியேட்டா
ஆன் தி ஸ்பாட்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணணும். எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஒரு கற்பனை பயிற்சி சொன்ன கொடுத்தோமோ, அடுத்து செகண்ட் வந்து அதோடைய அடுத்த கட்டமா வந்து உங்களுக்கு கற்பனை பண்றதுக்கு சொல்லி கொடுத்தோமோ, அதே மாதிரி இப்போ ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கு இது வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு 3, 4 கிளாஸ் நம்ம வந்து கொண்டு போவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டாக். ஸோ அது ஒரு மெத்தடு. இந்த 3ம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, லைஃப்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து வரும். ரைட்டா? ஸோ இப்போ நெறைய பேருடைய கனவு டிஎன்பிசியா இருக்கும். சில பேருக்கு வந்து யுபிஎஸ்சியா வந்திருக்கும். உங்களுடைய கனவுகள எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாரும் ரெடியா? ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, அமைதியா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு, நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் பரவால்ல. ஜஸ்ட் கண்கள வந்து மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு ஒரு 2 நிமிடம் மூச்சு காத்த வந்து சுவாசிக்க போறீங்க. கண்கள மூடிட்டு ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக் குடுத்த டெக்னிக் மாரி மூச்சு காத்த சுவாசிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மூச்சு காத்த ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா அப்சர்வ் பண்ணணும். சைட்ல எந்த கவனமும் வந்து இருக்கக்கூடாது. மூச்சு காத்த அப்சர்வ் பண்ண ரெடி ஆகுங்க. கரெக்ட்டா 2 நிமிடம். கவனத்த வெளியில சிதற விடாம, திரும்ப திரும்ப மூச்சு காத்த மட்டும் அதோடைய மூச்சு எப்படி ஸ்மூத்தா உள்ள போயிட்டு வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்க கவனிங்க. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் என் புலம் காப்பவனே நெஞ்சம் தும்மி துணையாய் வருவான் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வான் உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உன்னை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய் சுற்றமனைத்தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. உருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு. உருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு. உங்களுடைய தேர்வு ரொம்ப 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 சூப்பரான முறையில நீங்க வந்து எழுதியிருக்கிறீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு டே நைட்டா ஒர்க் பண்ணி இந்த போட்டித் தேர்வுக்காக நீங்க வந்து படிச்சு இந்த தேர்வு முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வு முடிவு வரக்கூடிய நேரம். உங்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்ம இந்த முறை தேர்ச்சி பெற்றுருவோம், கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை.
தேர்வு முடிவுக்கான காத்திருக்கீங்க. எப்படியும் இந்த வாட்டி நம்ம வந்து போஸ்டிங் அடிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட காத்திருக்கீங்க. உள்ளுக்குள்ள ஒரு குட்டியோண்டி பயம் இருக்கு. ஆனா அதை விட நம்ம வந்து கண்டிப்பா வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை இருக்கு. இந்த டயத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒருத்தர் திடீர்னு வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்றாரு. உடனே இப்போ நீங்க கண்களை திறந்து ஸ்கிரீனை வந்து பார்க்கலாம். இதுல உங்களுடைய நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. கடைசியில இருந்து நம்பர் வந்து கொடுக்குறீங்க. கடைசி 5 எண்களை கொடுக்குறீங்க. வர்ற மாதிரி வந்து இருக்கு. நம்பரை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து அந்த நம்பரு ஃபைண்ட் அவுட் ஆகுது. நீங்க நினைச்ச டெப்டி கலெக்டர் போஸ்டிங், விஏஓ போஸ்டிங், குரூப் 2 கமிஷனர் போஸ்டிங் நீங்க வந்து அடைஞ்சிட்டீங்க. கண்கள்ல கண்ணீர் சொட்டுது. அதுவும் டாப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்ல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கனவு ஐஏஎஸ் இருக்குது. யூபிஎஸ்சி ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க்ல உங்களுடைய ரேங்க், உங்களுடைய பேர், முதல் பேர் வந்து வருது. உங்களுடைய சீரியல் நம்பர் வந்து இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா வந்து இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனல் ஆகி உங்களுடைய கனவெல்லாம் நிறைவேறிச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த பாக்குறீங்க. டிஎன்பிசி வாசல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்க போறீங்க. லப்சனா கேட்டு உங்களை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இந்த தருணம் எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? நீங்க நினைச்ச பதவி ஐஏஎஸ், டெப்டி கலெக்டர், விஏஓ, கமிஷனர், என்ன பதவி வேணுமோ அந்த பதவி உங்க கையில இப்போ ரெடியா இருக்கு. ரிசல்ட்டும் வந்து பார்த்துட்டீங்க. டாப் லெவல்ல நீங்க வந்து டாப் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல கிளியர் பண்ணிருக்கீங்க. இப்போ என்ன ஃபீல் பண்றீங்களோ அந்த ஃபீலிங்ஸை அந்த பேப்பர்ல எழுதுங்க. இப்போ நடந்துருச்சு, இப்போ ரியலா நடந்துருச்சு. அதை அந்த பேப்பர்ல வந்து எழுதணும். நடக்க போகுது, நடக்கும் அப்படிங்கக்கூடிய சென்டென்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ ரியலா நடந்துருச்சு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க இதுவரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான பதில் கிடைச்சிருச்சு. இந்த டிஎன்பிசியோட நுழைவாளை வந்து பாருங்க. கம்பீரமா அந்த பதவியை வாங்கிட்டு சந்தோஷமா வாரீங்க. லப்சனா கேட் உங்களை வரவேற்கிறதுக்காக வந்து திறக்குது. இப்போ நீங்க என்னென்னலாம் ஃபீல் பண்றீங்களோ அதை அந்த பேப்பர்ல எழுதுங்க. ஒரு 5 நிமிடம் டு 7 நிமிடம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹாப்பியா எழுதுங்க பார்ப்போம். எழுத ஆரம்பிங்க. எந்த ஒரு கவனச்சிதறலும் இருக்கக்கூடாது. எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கணும், உணர்வுபூர்வமா இருக்கணும். கண்கள்ல இருந்து நீர் வர்ற அளவுக்கு ஃபீல் பண்ணி எழுத ஆரம்பிங்க.
உங்களுடைய வெற்றி செய்தியை கேட்டு சொந்த பந்தம் எல்லாரும் கொண்டாடுறாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. இந்த வெற்றிய உங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாட முடியுது. ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கிறீங்க. இப்படி ஃபீல் பண்ணி ரொம்ப பாசிட்டிவா வந்து எழுதுங்க.
எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? ஓகே. முடிஞ்ச அளவு பாசிட்டிவா எழுதிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ நீங்க நினைச்ச பதவி உங்க கையில கிடைச்சிருக்கு. சப்போஸ் நீங்க எழுதி முடிக்கலைன்னா நீங்க அடுத்து கிளாஸ் முடிஞ்ச பிறகு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் ஒரு நிமிஷம் கொடுக்குறேன், அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஒரு நிமிடம் கொடுக்குறேன், குயிக்கா கம்ப்ளீட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க உழைச்ச உழைப்பு எல்லாத்துக்கும் மிகச்சரியான அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு. இனி உங்க வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. சொசைட்டிக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை எல்லாத்தையும் பண்ண போறீங்க. உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், உங்களுடைய கவலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சேஞ்சஸ். இனி எல்லாமே உங்களுக்கு லைஃப்ல மகிழ்ச்சி தான். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமா கொண்டாட்டமா இருக்க போகுது. இப்போ எத்தனை பேர் நாளை காலையில எக்ஸாம் வச்சா டாப் 10 லெவல்ல கிளியர் பண்ணுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் காலையில எக்ஸாம் வச்சா நான் வந்து டாப் லெவல்ல கிளியர் பண்ணுவேன்? அவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றதுங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுக்கும். அதனால இல்ல எல்லாரும் பண்றாங்க, நம்ம என்னத்தை போட்டு பண்ணன்னு நினைக்காதீங்க. எத்தனை பேர் இது பண்றீங்கன்னு பார்ப்போம். அரௌண்ட் 100 மெம்பர்ஸ் இருக்கீங்க. மோர் தென் 70-75 கிட்ட எல்லாரும் எஸ், ஐ கேன், நிறைய பாசிட்டிவ் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து யாரெல்லாம் நாளைக்கு வச்சா எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்களோ கமெண்ட் பண்ணாதவங்க எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவா இது பண்றீங்க. ஓகே. ஸோ இது என்னன்னா நம்ம மனசு தான் எல்லாமே, ரைட்டா? அந்த மனசை நம்ம வந்து சரியான முறையில நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த போட்டி தேர்வை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம இந்த ப்ராசஸே நம்ம வந்து என்ஜாய் பண்ணி வந்து பண்ணலாம். ஸோ தோனியோட ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் வந்து எப்படி எல்லாத்துலயும் வந்து எல்லா மேட்சையும் கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா, அவர் வந்து ரிசல்ட்டை வந்து யோசிக்கவே மாட்டாரு. அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி வந்து பண்ணுவார். ஸோ அப்போ நீங்க இந்த படிக்கக்கூடிய ப்ராசஸே என்ஜாய் பண்ணி வந்து பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன யுத்திகளை நீங்க வந்து கடைபிடிக்கணும். இப்படிலாம் கடைபிடிச்சோம்னா நமக்கான பதவி ஒரு 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 பயங்கரமான, நீங்க நினைச்சு பார்க்கறத விட நினைச்சதை விட பல மடங்கு நீங்க வந்து உயருவீங்க. எப்போ அப்படின்னா நம்ம மைண்டை பாசிட்டிவா வந்து வச்சிருக்கும் பொழுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான பேர் 75 பேருக்கு மேல வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதுல 60 பேருக்கு மேல என்னால வந்து முடியாது, நாளைக்கு எக்ஸாம் வச்சா தேர்ச்சி பெற முடியாதுன்னு ஃபீல் பண்ணி தான் முதல்ல கமெண்ட் பண்ணீங்க. ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா என்ன காரணம்?
அப்போ நம்ம மைண்ட் நினைச்சா இமயமலையே ஒரு 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 அடி தள்ளி வந்து நகர்த்த முடியும். அந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் தாட்ஸுக்கு நம்முடைய எனர்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சக்தி வந்து உண்டு. நீங்க பாசிட்டிவா நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃபே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பிரமாதமா வந்திருக்கும். அந்த கவலை அப்படிங்கிறதுக்கு இடமே வந்து இருக்காது. அந்த கவலை அப்படிங்கிறத எட்டி பார்க்காம இருக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப பெரிய டெக்னிக்லாம் இல்ல. இந்த மூச்சு பயிற்சி எனக்கு எல்லாமே குடுத்திருக்கு. இந்த மூச்சு பயிற்சி எல்லாமே குடுத்திருக்கு. நான் எப்பல்லாம் கீழ விழுறேனோ, அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குதிரை மாரி எந்திரிச்சு ஓடுறதுக்கான ஒரு எனர்ஜிய இந்த மூச்சு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்கு. இதுக்கு பெரிய லெவல்ல பிராக்டிஸ்லாம் தேவையில்ல. சும்மா உட்காரணும், மூச்ச கவனிக்கணும். ஸோ நீங்க வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஹியூஜ் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கற்பனை பண்றது. நமக்கு என்ன வேணுமோ, இப்ப என்ன சிக்கலோ, என்ன பிரச்சனையோ, அந்த பிரச்சனை தீர்ந்த மாரி நம்ம வந்து கற்பனை பண்ணணும். 1 நிமிஷம் பண்ணீங்கனாலே, அதுல 61வது செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா வந்து மாறிடும். அதுக்கப்புறம் இப்ப சொன்ன டெக்னிக். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் டெக்னிக்கு. ஸோ இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், இப்போ உங்க ஃபேமிலில கடன் பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா, என்னென்னலாம் வந்து உங்க ஃபேமிலில வந்து நடக்குமோ, அத என்ன பண்ணணும், இப்போ கடன்காரன் உங்க வீட்ல வந்து கதவ வந்து தட்டுறான், நெரிக்கிறான் அப்படின்னா, அந்த கடன் யாருக்கு வந்து குடுக்கணுமோ, அவருக்கு வந்து கடன குடுத்த மாரி நீங்க என்ன பண்ணலாம், கற்பனை பண்ணலாம். பிளஸ் அவருக்கு வந்து குடுத்ததா ஃபீல் பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதலாம். அது எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். அந்த கடன அடைச்சதா வந்து இருக்கணும். இல்ல வந்து கணவன் மனைவிக்கு இடையில வந்து பிரச்சனை அப்படின்னா, நீங்க நான் சொன்ன மாரி கற்பனை பண்ணலாம். ஸோ அந்த கற்பனை ஒரு உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒய்ஃப் இருப்பாங்க. கணவர் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாரு அப்படின்னா, நீங்க வந்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒரு 24 ஹவர்ஸ்ல கணவரே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து குடுக்கலாம், காஃபி போட்டு குடுக்கலாம். இல்ல உங்க வேலைகள அவர் பண்ணி உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவான பெர்சனா இருந்தாலும் அவங்கள வந்து என்ன பண்ண முடியும்? இந்த கற்பனையால பாசிட்டிவா வந்து மாத்த முடியும். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து கற்பனை பண்ணீங்கன்னா, நீங்களே சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். அதே மாரி பேப்பர்ல வந்து எழுதுறது. உங்களுக்கு உங்கள உங்கள உங்களுக்கு உங்களுடைய கணவரோ, யாரு பெற்றோரோ, உங்கள வந்து நீ ஜெயிக்கவே மாட்டேங்கக்கூடிய பெற்றோரா இருக்கலாம். நீலாம் பாஸ் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவரா இருக்கலாம். இல்ல மனைவியா இருக்கலாம். ஸோ அவங்கள பத்தி பாசிட்டிவா வந்து எழுதுங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாரி எழுதுனீங்க அப்படின்னா, அதுக்கு இமிடியேட் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். இது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவால்ல. அந்த பிரச்சனைய இமிடியேட்டா ஆன் த ஸ்பாட்ல எப்ப யோசிக்கிறீங்களோ, அந்த பிரச்சனை முடிஞ்சதா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்கிரிப்ட் வந்து எழுதுங்க. ஸோ அப்படி எழுதும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அது எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து வரும். எப்பலாம் டவுனா வந்து ஃபீல் பண்றீங்களோ, அப்பலாம் இந்த பேப்பர் எடுத்து நீங்க வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து சாதிச்சதா இந்த ஒரு பேப்பர்ல மழை நீ பாத்தி விடுமா? ஒரு நிமிஷம் உள்ள இருங்க. நீங்க சாதிச்சதா இப்போ ஒரு பேப்பர்ல எழுதியிருக்கீங்க இல்லையா? இந்த பேப்பர நீங்க வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய பொக்கிஷம். எப்பலாம் காலையில எந்திச்சு பார்க்கலாம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அசெட். இனி உங்களுக்கு போட்டித் தேர்வுல வந்து பின் வாங்குறதோ, இல்ல நினைச்சு உட்கார்ந்து ஃபீல் பண்றதோ வந்து இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கையில வந்து இருக்கு. இப்போ போஸ்டிங்கே வாங்கிட்டீங்க. அதுக்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரு, அந்த எமோஷனலான ஒரு லெட்டர் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு தான் இவ்ளோ ஓட்டமும், இவ்ளோ உழைப்பும், இவ்ளோ ராப்பகலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டே டைமா ஸ்பெண்ட் பண்றதுக்கான அடிப்படை காரணம். அந்த இதே கையில இருக்கும்பொழுது, நாம இனி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த தருணத்திலயும் நாம வந்து நெகட்டிவாவே யோசிக்கக் கூடாது. நெகட்டிவா யோசித்தீங்கன்னா, அந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தான் போகும். ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள விட 10,000 பேர் முந்துவான். அப்போ 10,000 பேர முந்துறது முக்கியமா? 10,000 பேர பாசிட்டிவா நெனச்சு ஒவ்வொரு நாளும் 10,000 பேர முந்துறது வந்து முக்கியமா? நெகட்டிவா யோசிச்சு, ஃபீல் பண்ணி, அவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், நம்ம லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு நெனச்சு பின்வாங்குறது முக்கியமா? அப்போ எந்த சூழ்நிலையில உங்கள சிச்சுவேஷன் வந்து மாறும்னா, உங்களுக்கான ஒரு அரசு வேலை, உங்களுக்கான மாதம் சம்பளம், உங்களுக்கான அதிகாரம், இது எல்லாம் இருக்கும் பொழுது நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராப்பரா வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த இந்த பாசிட்டிவ் ஸ்கிரிப்ட் எழுதுறத நீங்க வந்து வச்சுக்கணும். இத நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு 2 பேர் மட்டும் 3 பேர் என்ன பண்ணுங்க, இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனீங்க இல்லையா? இதனால உங்களுக்குள்ள என்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க வந்து ஓப்பனா வந்து சொல்லலாம். இது மூலமா மத்தவங்க இத YouTubeல பார்ப்பாங்க. இனி நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து 2 வருஷம் கழிச்சு கூட யாராவது வந்து பார்க்கலாம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா,
இன்னைக்கு காலையில ஒரு பையன் 4 மணிக்கு நான் எந்திச்ச உடனே மெசேஜ் வந்து வருது. ரொம்ப எமோஷனலா அழுதுட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். நான் 4 மணிக்கு எந்திச்சதே கிடையாது. நான் கண்டிப்பா சாதிச்சுப்பேன். அவன் வந்து நைட்டு சொல்லிட்டு நான் சொன்ன மாரி அலாரமே தேவையில்ல. நீங்க 4 மணிக்கு எந்திக்கணும்னு நினைச்சு மனசுட்ட சொல்லிட்டு, பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டு தூங்குனீங்கன்னா எந்திப்பீங்க. அது வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அந்த பையன் பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். அவன் எமோஷனலா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அந்த எமோஷனலா தேவை. அது அது வந்து 3 to 6 நீங்க வந்து எந்திரிச்சு அந்த பாசிட்டிவா ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணாலே, அந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்து இருக்கும். அத வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணணும். விடிய விடிய படிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லா புக்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, யூடியூபையும், வாட்ஸ்அப் மெசேஜையும் அதையும் பார்த்துட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலு. காலையில எந்திச்சு பாருங்க. மிக சீக்கிரமா எந்திச்சு பாருங்க. பயங்கரமான சேஞ்சஸ் வந்து வரும். மேக்ஸிமம் நைட்டு 10:00க்குள்ள தூங்குறதுக்கு வந்து பாருங்க. இப்போ யாராவது ஒரு 3 பேரு உங்களுடைய அனுபவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பகிருங்க. ஸோ யாராவது 3 பேர் பகிருங்க. நான் அடுத்த டெக்னிக் வந்து சொல்றேன். அடுத்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னிக். யாராவது உங்களுடைய அனுபவங்கள சொல்லுங்க. சொல்லலாமா? கேக்குதா சவுண்டு? எப்படி ஃபீல் பண்ணீங்க? இது எழுதுனதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத இது பண்ணுங்க. யார் சொல்றீங்க? ஹலோ. சவுண்ட் கேட்கல. சொல்லுங்க. எழுதுனதுக்கு அப்புறமா மனசுல வந்து நிறைய அவமானம் இருந்தது. அந்த அவமானம் நீங்க பேசுறது கேட்கவே மாட்டேங்குதா? இன்டர்நெட் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டைப் பண்ணுங்க. இப்ப பேசிட்டு இருக்கவங்களுடைய சவுண்ட் கிளியராவே இல்ல. வேற யாராவது சொல்லுங்க. மத்தவங்க கமெண்ட் பண்ணலாம். நம்ம அடுத்த சாப்டர் வந்து போயிருவோம். யாராவது இன்டர்நெட் நல்லா இருக்கிறவங்க, ஸ்ட்ராங்கா இருக்கவங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. ஃபீட்பேக்னா என்ன அனுபவம் அத பகிர்ந்துக்கோங்க. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ வணக்கம். ஆக்சுவலா நான் வந்து இப்ப எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அந்த லாஸ்ட் 5 நம்பர்ஸ் போட்டு கீழ மென்ஷன் ஆச்சு இல்லைங்களா? அது பார்க்கும்போது அப்படியே என்னோட நம்பரே ஐ காட் தட் போஸ்டிங்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் செமையா இருந்துச்சு. தேங்க்யூ யூனிவர்ஸ். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து எனக்காகவே மேட் பண்ற மாதிரி இருக்கு இன்னைக்குங்களா. தேங்க்யூண்ணா. ஓகே. ரொம்ப ஹாப்பி. அடுத்து யாராவது என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கோங்க. மத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். வெட்கப்படாதீங்க. நம்ம ஓப்பனா 4 பேருக்கு சொல்லும்போது இதெல்லாம் என்னோட டெக்னிக்னா நான் பிராக்டிஸ் பண்ணது. நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அத 4 பேருக்கு சொல்லணும்னு நினைக்கும்போது எனக்கு எல்லாமே கிடைக்கும். அதான். இப்ப நீங்க 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணும்போது உங்களுடைய சொல்லுங்க. நீங்க ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்றப்ப அந்த 280 போற அந்த நம்பர் தான் என் நம்பர் நினைச்சேன். அப்படியே அது நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுண்ணா. நான் எழுதும் போது என் குடும்ப கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு, இந்த வேலை வாங்கினதுனால என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு தான் நான் எழுதுனேன் ஃபர்ஸ்ட் வார்த்தை. வெரி குட். எழுதும் போது என்னால கண்ணீர் அடக்கவே முடியல. இல்ல அப்படிதான் இருக்கணும். அந்த எமோஷனல் தான் அதுக்கு வந்து உங்களை வந்து படிக்க வைக்கணும். சில பேர் சொல்லுவாங்க இது வந்து இது எழுதுனா சரியாருமா? இந்த எழுதுது வந்து எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து படிக்க முடியல, சோர்வா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு உணர்வு வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விடும். அந்த அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்துற மாதிரி இந்த மாதிரி பண்ணக்கூடிய டெக்னிக்லாம் பயங்கர எனர்ஜியா இருப்பீங்க. மைண்ட் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். மத்தவங்கல இருந்து நீங்க யோசிக்கக்கூடிய விதம், உங்களுடைய பிரச்சனையை கையாளக்கூடிய விதம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து மாறும். இந்த மைண்ட நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி பாசிட்டிவா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவு சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ அதனால இதை வந்து தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணணும். வேற யாராவது கருத்து சொல்ல போறீங்களா உங்களுடைய அனுபவத்தை? அண்ணா, சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல சொல்லும்போது உங்களுக்கு இமேஜின் பண்ணும்போது உங்களுக்கு நெருக்கமானவங்க வந்து ரிசல்ட் பார்த்து ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா எப்போ நான் எக்ஸாம் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதும் அவர் தான் ஏதாவது பார்த்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வாட்டி எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கும், ஐயோ போச்சுடான்ட்டு, என்ன சொல்ல போறாங்க, எப்படி ரிசல்ட் வரப்போதோ அப்படின்னு பயந்துட்டே இருப்பேன். இப்போ நான் வந்து இந்த ரிட்டனா எழுதினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபீலிங், இந்த வாட்டி கண்டிப்பா ரிசல்ட் வரும்போது அவங்க சொல்லும் போது நம்ம ஹாப்பியா இருப்போம், கான்பிடென்டா இருப்போம். கண்டிப்பா இந்த வாட்டி எங்க செலக்ட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்கண்ணா. சூப்பர். வெரி குட். ரொம்ப ஹாப்பி. அதுபடியே நடக்கும். வாழ்த்துக்கள்.
தேங்க்யூண்ணா. சந்தோஷம். வேற யாராவது? சார் சொல்லுங்க. வணக்கங்க சார். சொல்லுங்க. சார் என் பேர் காளீஸ்வரனுங்க சார். ஆக்சுவலா நம்ம கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் சார் ரெகுலராகவே. டே பை டே கிளாஸ் போயிட்டு இருக்கவே நம்ம ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து ஒரு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குங்க சார். டே பை டே ஒவ்வொரு கிளாஸும் நம்ம தாண்டி போயிட்டே இருக்கவும் சார். அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த யூனிவர்ஸ் கிளாஸ் எல்லாம் சொல்லவே முடியாதுங்க சார். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான எனர்ஜெட்டிக் கொடுத்துட்டே இருக்குங்க சார். நமக்கு ஒரு பயங்கர மோட்டிவேட் ஆயிட்டே இருக்குங்க சார். ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார். சந்தோஷம். வேற ஒரே ஒருத்தர் ஃபைனலா நம்ம அடுத்த பயிற்சி கொடுத்துருவோம். வேற யாரும் சொல்ல போறீங்களா? ஓகே. ஸோ வேற எதுவும் இது பண்ணா நம்ம ஆச்சரியக்கல்வியோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க ஆடியோ மூலமாவோ இல்லை உங்க ஃபீட்பேக் வந்து அனுப்பலாம். ஸோ அடுத்து ஒரு நல்ல பேப்பரை நீங்க வந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பேப்பரை ரெடியா வந்து எடுத்துக்கோங்க திரும்பவும். ஸோ இந்த பயிற்சி வந்து இது வந்து ஒரு பயங்கர சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இதே மாதிரி ஃப்ரெஷ் பேப்பரா வந்து எடுத்துக்கோங்க. பேப்பரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஓகேவா? எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. எடுத்துட்டு ரெடியா வச்சிட்டீங்கன்னா ரெடி அப்படிங்கிறத தெரிவிங்க. ஓகே. அந்த பேப்பர் வந்து ரொம்ப இதாலாம் இருக்கக்கூடாது. ரைட்டா? நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வேற லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு டெக்னிக்கு. இது வந்து இந்த டெக்னிக்கு டெய்லி ஈவினிங் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாட்டே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கு. ஸோ இதை வந்து ஒரு மேக்சிமம் ஒரு 5 டேஸ் இல்லை உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ சேஞ்சஸ் இந்த டெக்னிக்ல நீங்கள் வந்து பார்ப்பீங்க. எந்த ஒரு பயிற்சியை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மூச்சு பயிற்சி வந்து பண்ணணும். இப்போ கண்களை மூடிக்கோங்க. ஸோ கண்களை மூடிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அமைதியா வந்து உட்காந்துக்கோங்க. ஸோ அமைதியா கண்களை மூடிக்கோங்க. மூடின பிறகு ஒரு 2 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உட்கார்ந்து உங்களுடைய மூச்சு காத்தை சுவாசிக்க ஆரம்பிங்க. உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. ஓகே, ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஸோ நம்ம வந்து போஸ்டிங் வாங்கினோடனே பொதுவாக இதுதான் டிஎன்பிசியோட கட்டடம். இந்த கட்டடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போகிறதும் சரி வெளியில் வர்றதும் சரி, இதுதான் டிஎன்பிசியோட அலுவலகம்.
ஸோ இந்த டிஎன்பிசியோட சுவர். ஸோ இதுல இருந்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து வாங்கிட்டு பொதுவாக வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுப்பாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த வால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரீமான பிளேஸ். இதே மாதிரி யூபிஎஸ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா லப்சனால ட்ரைனிங் வந்து நடக்கும். ஐபிஎஸ்க்கு இங்கே ஹைதராபாத்தில் வந்து நடக்கும். ஸோ ஐஆர்எஸ் எல்லாத்துக்கும் இங்கே தான் ட்ரைனிங் வந்து நடக்கும் லப்சனா. ஓகேவா? ஸோ இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். ஸோ இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் குரூப் 1ல பாஸ் பண்ணாலும் லப்சனாவுக்கு போவீங்க. இங்கே வந்து ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் கன்ஃபர்ட் ஐஏஎஸ்க்கும் இங்கே தான் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. லைஃப்ல நீங்க குரூப் 1 தான் படிக்கிறேன், நான் எங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணி போனனாலும் நீங்க குரூப் 1ல கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இங்க ட்ரைனிங் வந்து உண்டு. ரைட்டா? இது வந்து ஒரு மிக முக்கியமான இடம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒவ்வொருத்தருக்கும் இந்த இந்த இடத்துல பாதம் படாம வந்து இருக்காது. பிளஸ் அடுத்து இதுல வந்து ட்ரைனிங்ஸ் சார்ந்த விஷயத்துல திடீர்னு நீங்க வந்து பெரிய ஆஃபீஸரா இருக்கிறீங்க, சர்வீஸ்ல எல்லாத்துலயும் டாப்பா இருக்கிறீங்க, நாலேஜ்லையும் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்க வந்து ட்ரைனிங் கொடுக்க போகலாம். நிறைய வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த 2 இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஒயிட் பேப்பரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய கனவு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு வந்து இருக்கும். என்னோட கனவு குரூப் 4 தான், என்னோட கனவு ஐஏஎஸ். அதே மாதிரி உங்களுடைய கனவுகளை இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, சுருக்கிடக்கூடாது. ஸோ இதுதான் என்னுடைய கனவு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கனவையும் சுருக்கிடக்கூடாது. ஸோ இப்போ இந்த பயிற்சியில நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் தி ரைட்டிங் டெக்னிக்ஸ் தான். இந்த டெக்னிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த A4 சீட்ல சென்டர்ல நீங்க வந்து எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன போஸ்டிங் வந்து வேணுமோ, ஓகே, ஐஏஎஸ் அப்படின்னா ஐஏஎஸ் போஸ்டிங் பேரு நான் முதல்ல சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் என்ன போஸ்டிங் வேணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ரைட்டா? இந்த ஐஏஎஸ் போஸ்டிங், ஐஏஎஸ்ஓ, டெப்டி கலெக்டரோ இல்ல கலெக்டரோ இல்ல விஏஓ என்ன பதவி வேணுமோ அந்த பதவியை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு சைடு எழுதிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் தெளிவா, பதவியை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்க அப்படின்னா பதவியை வந்து நம்ம வந்து எழுதியாச்சு ஒரு சைடு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண வேண்டியது, இப்போ என்ன பதவி அப்படிங்கிறத எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் எந்த ஊர்ல நீங்க வந்து இது பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர்ல கலெக்டரா வரணும்னா விருதுநகர் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. ரைட்டா? ஸோ விருதுநகர்ல கலெக்டர் எந்த வருடத்துல வந்து நீங்க வந்து கலெக்டர் ஆகணும், 2024ல ஆர் 26ல ஆர் 25ல. ஸோ அதை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இல்ல நம்ம வந்து 2 வருஷம் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து லப்சனாவில் ட்ரைனிங் கொடுப்பாங்க, குரூப் 1 கிளியர் பண்ணோடனே ட்ரைனிங் கொடுப்பாங்க, முதல்ல வந்து போஸ்டிங், அப்படிலாம் லாஜிக்கல்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் விருதுநகர்ல 2024ல ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கலாம், இல்ல ஐஏஎஸ்ஆ வந்திருக்கலாம். என்ன பதவி வேணும் அந்த பதவி எழுதிக்கோங்க. எந்த ஊர்ல நீங்க வந்து போஸ்டிங் வாங்கணுமோ எழுதிக்கோங்க. ஓகே, ஊர்ல வந்து வேணுமோ எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த வருடம் போஸ்டிங் வேணுமோ எழுதிக்கோங்க. ரைட்டா? ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ஃபார்மெட்ல எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மெத்தட் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர். ஸோ உங்களுடைய பெயர் என்னவோ, எப்படி உங்களுடைய பெயர் மக்கள் வந்து அழைக்கணுமோ அந்த பெயரை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்க வந்து எழுதிக்கோங்க. ரைட்டா? ஸோ அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். ஸோ எழுதிட்டீங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண போறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்ப சொன்ன விஷயத்த நீங்க வந்து எழுதணும். நீங்க இப்போ ஐஏஎஸ் போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் போஸ்டிங் ஆர் குரூப் 1 போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கிட்டீங்க. ஸோ அந்த பதவி இப்போ வந்து உங்க கையில வந்து இருக்குது. இது வந்து எழுதும் போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப ரொம்ப ஹை வைப்ரேஷனோட நீங்க வந்து எழுதணும். எந்த ஒரு டவுட் வந்து இருக்கக்கூடாது. இப்போ அந்த போஸ்டிங்ல நீங்க வந்து இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய பதவியை நீங்க வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல அந்த பதவியை எழுதணும். அதை போடும் போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து வரணும்.
ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பதவி, எந்த ஊர்ல நீங்க வந்து பதவி ஏற்கணும், எந்த வருடத்துல எடுக்கணும், இத ரொம்ப பாசிட்டிவா ஹை வைப்ரேஷனோட எழுதணும். அந்த ஒவ்வொரு எழுத்து போடும்போதும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடைச்சிருச்சு, போஸ்டிங்ல இருக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய பாசிட்டிவான தாட்ஸோட எழுதணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல என்ன பதவி வேணும் அப்படிங்கிற ரைட் சைட்ல வந்து எழுதணும். அடுத்து லெஃப்ட் சைட்ல உங்களுடைய பேர், அந்த பேரை போடும்போதே அந்த பதவியில அந்த பச்சைமையில கையெழுத்து போடுற மாதிரி ஃபீல் பண்ணி எழுதணும். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா எழுதணும். எந்த ஒரு சந்தேகமும் வந்து இருக்கக்கூடாது. எழுதிக்கணும் உங்களுடைய பெயர், நீங்க அடைஞ்ச பதவி. இப்போ நீங்க நினைச்ச பதவியை அடைஞ்சிட்டீங்க. உங்களுக்கான எல்லா விஷயமும் இப்போ கையில வந்து நடந்துட்டு இருக்கு. டிஎன்பிசில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிட்டீங்க. யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி லப்சனா கேட்டை வந்து திறந்துட்டீங்க. இது மாதிரி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கு. இப்போ இடையில ஒரு பிளஸ் சிம்பிள் வந்து போடணும். இந்த பிளஸ் சிம்பிள் வந்து போடும்போது வந்து பாத்தீங்கன்னா யாரும் பிளாக்ல வந்து எழுதாதீங்க, ப்ளூல தான் வந்து எழுதணும். ரைட்டா? ஸோ என்ன பதவி அப்படிங்கிறத எழுதுங்க, எந்த ஊரு அப்படிங்கிறத எழுதுங்க, எந்த வருடம் அப்படிங்கிறத எழுதுங்க. எழுதும் போது ஃபீல் பண்ணி எழுதுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க நினைச்ச பதவி நீங்க வந்து அடைஞ்சிட்டீங்க. இடையில ஒரு பிளஸ் சிம்பிள் வந்து போடணும். இது போடும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா வந்து கண்கள்ல இருந்து உணர்வு பூர்வமான கண்ணீர் வர அளவுக்கு நீங்க இந்த பிளஸ் சிம்பிளை போடணும். உங்களையும் பதவியும் இந்த நேரத்துல கனெக்ட் பண்ணுது இந்த யூனிவர்ஸ். நீங்க நினைச்ச விஷயத்த அடைய வச்சிருச்சு இந்த யூனிவர்ஸ். இந்த பிளஸ் சிம்பிளை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்கா நீங்க வந்து போடுங்க. ரொம்ப ஹை பாசிட்டிவா வந்து இருக்கணும். அது நடந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. இப்போ அடுத்து இந்த பதவி உங்க பேருக்கு பின்னாடி இந்த பதவி வந்து வருது. இப்படி ஒரு போட்டு ஒரு ஆரோ மார்க் வந்து போட போறீங்க. இது போடும்போது ரொம்ப பாசிட்டிவா அந்த லைனை இழுக்கும்போது அந்த பதவி உங்க கையிலேயே வந்து இருக்குது. அதை ஃபீல் பண்ணி நீங்க அந்த லைன் வந்து டிரா பண்ணுங்க. ஒரு சைடு உங்க மைண்ட் எல்லாமே இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா பாசிட்டிவா வந்து இருக்குது. ஸோ அடுத்த மேல உள்ளதை ஃபர்ஸ்ட் போடுங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்க, கீழே உள்ள லைன் வந்து போடுங்க. ஏரோ மார்க் போட்டு விட்டுருங்க. அந்த லைன் போடும்போது ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். ரொம்ப ரொம்ப வைப்ரேஷனோட வந்து இருக்கணும். இப்போ உங்களுக்கான பதவி உங்க உள்ளங்கையில வந்து இருக்குது. எந்த பதவி வாங்கணுமோ, எந்த ஊர்ல வாங்கணுமோ அந்த பதவியை நீங்க வந்து சிறப்பான முறையில வந்து வாங்கிட்டீங்க. இப்போ நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா ஒரு விஷயம் நீங்க வந்து எழுத போறீங்க. நான் வென்று விட்டேன். நான் மேல எழுதலாம், வென்று விட்டேன். பாசிட்டிவா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா வந்து எழுதணும். நான் வென்று விட்டேன் அல்லது ஐ ஹாவ் வின் அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதலாம். ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் உங்க விருப்பம் தான். நான் வென்று விட்டேன் அப்படிங்கிறத எழுதுங்க. எழுதும் போது ரொம்ப பாசிட்டிவா வந்து எழுதுங்க. மேல எழுதி முடிச்ச பிறகு கீழே எழுதுங்க. இப்போ நீங்க எழுதியிருக்கக்கூடிய பேப்பர், நீங்க எழுதியிருக்கக்கூடிய பேப்பரை அப்படி பார்த்து ஃபீல் பண்ணுங்க.
அந்த ஒவ்வொரு எழுத்து ப்ளஸ்ஸை நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும். நீங்கள் நினச்ச பதவி உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி ஒரு 5 நிமிடம், இது வந்து காலையில் 5 நிமிஷம் இந்த பேப்பரை எடுத்து பாருங்கள். பேப்பரை பார்த்தாலே நீங்கள் போஸ்டிங் வாங்கின ஃபீலிங்ஸ் வந்து இருக்கணும். ஈவினிங் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது 5 நிமிடம் வந்து பாருங்கள். இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிடம் இதை என்ன பண்ண போகிறீங்க, பாசிட்டிவாக வந்து பார்க்க போகிறீங்க. இந்த நீங்கள் எழுதின ஒரு விஷயத்த அப்படி கண்ணுக்குள்ளே வந்து கொண்டு வாங்க. இதை ரசித்து வந்து பாருங்க. நீங்கள் எழுதின பேப்பரை உங்களுடைய போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிருச்சு. ஸோ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா பாசிட்டிவாக நீங்கள் எடுத்து 5 நிமிடம் நீங்கள் நினைச்ச பதவி வந்து கிடைச்சிருச்சு. ஹாப்பியாக ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி பாருங்க.
ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாம் எழுதிட்டீங்களா? சரி, பார்த்துட்டீங்களா? எஸ் சார். ஓகே, எப்படி ஃபீல் பண்ணீங்க பார்க்கும்பொழுது? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். சார் சொல்லுங்க. சார் இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் நான் அது என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த வேலையில வந்து நான் என்னென்ன என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னென்ன பண்ண போறோங்கிறது, ப்ளஸ் வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலாக இருக்கணும். நான் வந்து ஒரு இப்போ இப்படியெல்லாம் பேசுறதுக்கே ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவேங்க சார். ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வருதுங்க சார். இவங்க பேசுறது எல்லாரும் கேக்குதா? கேக்குது சார். ஓகே, அடுத்து யாராவது? வெரி குட், வெரி குட். இப்படிதான் இருக்கணும் சிஸ்டர். அப்படி தயக்கத்தான் உடைச்சி வெளியே வாங்க. நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹையர் போஸ்டிங் வர போறோம் அப்படின்னா நம்ம வெளிப்படையா வந்து பேசணும், போல்டா பேசணும். நாளைக்கு மக்கள்கிட்ட 4 விஷயங்களை வந்து கம்யூனிகேட் பண்ண போறாங்க. பொது இடத்துல பேசும்போது தான் நம்முடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எந்த இடத்துல தயங்குறோம், எங்க நமக்கு சிக்கல் இருக்கு, அந்த தயக்கத்தை உடைச்சிட்டோம்னாலே நம்ம வந்து சில பேர் கிளாஸ்ல இருக்காங்கன்னா டவுட் கேட்கறதுக்கே ரொம்ப தயக்கமா வந்து இருக்கும், கூனி குறுகி இருக்கும். அது வந்து எங்க நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இன்டர்வியூ பேனல்ல போயிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனா வந்து சொல்றதுல அவங்க தப்பா நினைச்சுக்கிடுவாங்களோ, எது நினைச்சுவாங்களோ, அந்த இதை உடைக்கணும்னா இப்பவே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். குரூப் 2க்கும் இன்டர்வியூ இருக்கு, குரூப் 1க்கும் இன்டர்வியூ இருக்கு. அதனால நாளைக்கு ஒரு போஸ்டிங்ல போயிட்டு நீங்க வந்து எல்லாருமே தான் பேசினாதான் ஒரு இடத்துல நீங்களும் வந்து நிலைச்சிருக்க முடியும். அல்ட்டி நம்ம தலையில மிளகா அரைச்சி எல்லா வேலையும் நம்ம தலையில வந்து கட்டிடுவாங்க. நீங்க கமாண்ட் அத்தாரிட்டியா இருக்கணும்னா ஓப்பனா போல்டா வந்து பேசணும். அதுக்கு நீங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அடுத்து யாராவது இதை எழுதுனதுக்கு அப்புறம் என்ன ஃபீல்? அடுத்து யாராவது சொல்றீங்களா? ஓகே, யாரும் சொல்ல போறீங்களா? சார் சொல்லுங்க பிரதர். சார் நேம் வந்துட்டு அந்த பிளஸ் ஃபர்ஸ்ட் எழுதுறப்ப எதுவும் ஃபீல் ஆகல, ஆனா அதை ரிட்டர்ன் பாக்குறப்பதான் அந்த நேமோடு அந்த பிளஸ் கனெக்ட் பண்றப்ப இது டேபிள்ல வந்துட்டு பேரோட சேர்ந்து ஜாயிண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த நேம் போர்ட்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு சார். சூப்பர் சூப்பர், இதுதான் வந்து தேவை. வெரி குட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேப்பரை நீங்க வந்து அது வந்து கசங்காம இல்லாம நல்லா வந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் யாராவது நல்லா எழுதலைனாலும் திரும்ப இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஃபீல் பண்ணி ஒரு இடத்துல மூச்சு பயிற்சி வந்து பண்ணிட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து திரும்ப எழுதுங்க, தப்பு இல்லை. எப்படி நான் வந்து சொல்லி கொடுத்தோனோ ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பேரு, அடுத்து எந்த லொகேஷன், எந்த இயரு, அதுக்கப்புறம் உங்களுடைய பேரு, அதுக்கப்புறம் இந்த பிளஸ் சிம்பிள், இந்த லைனை வந்து மாத்திரக்கூடாது, பிளஸ் சிம்பிள், அடுத்து மேல இருக்கக்கூடிய ஆரோ, அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஆரோ, அதுக்கப்புறம் நான் வென்று விட்டேன் அப்படிங்கக்கூடியது. உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஏதாவது சென்டென்ஸ் சொன்னாலும் அதை கூட வந்து எழுதிக்கோங்க. கீழே நான் வென்று விட்டேன். ஒவ்வொரு எழுத்து எழுதும் பொழுதும் ஒவ்வொரு புள்ளி வைக்கும் போதும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா வந்து இது பண்ணணும். ஸோ இது பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா பில்லோ டெக்னிக்னு ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த இந்த இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ எழுதிருக்கீங்க இல்லையா, இந்த பேப்பரை கொஞ்சம் இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தின் இதுல வந்து வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா தலவாணிக்குள்ள வந்து வச்சுக்கோங்க. மடங்கி கசங்கிராம இவ்வளவு ஸ்ட்ராங்கான இதுல வந்து ஏதோ புக் ஒரு குட்டியோண்டி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கா வந்து கசங்காம மடிச்சு என்ன பண்ணிருங்க தலவாணிக்குள்ள வந்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி காலையில நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ஃபீல் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை எடுத்து ஃபீல் பண்ணி வந்து பாருங்க. உங்களுடைய டேவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சேஞ்சஸா இருக்கும். இனி படிக்கல, எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, நான் இந்த நாள்ல ஒண்ணுமே பண்ணல, அந்த பேச்சுக்கு இடமே இருக்காது. இதை வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிப்புல மாஸ்டர் ஆயிருவீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயமே வந்து இருக்காது. வரக்கூடிய எக்ஸாம்ல டாப் லெவல் ரேங்க்ல நீங்க வந்து கிளியர் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு டெக்னிக்கு. இது எனக்கு லைஃப்ல உங்களுக்கு வேலை வேணும்னா வேலம் சம்பந்தமா வந்து எடுக்கலாம். இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி நீங்க 2 பேரை வந்து எழுதி ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் லவ் சம்திங் இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸில்
நீங்க வந்து இது பண்ணலாம். நம்ம யார் மேலயாவது கோவம் இருக்குன்னா அவங்க கோவத்தை வந்து குறைக்கலாம். இந்த மாதிரி இந்த டெக்னிக்கை நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஸோ நாம பிரபஞ்ச சக்தியை போட்டித் தேர்வுக்கு பயன்படுத்துறது எப்படி? ஸோ அதுதான் வந்து மெயின் நம்ம டார்கெட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், கற்பனை பண்றது. எந்த சப்ஜெக்ட் தெரியலையோ அந்த சப்ஜெக்ட் நீங்க தெரியிற மாதிரி கற்பனை பண்ணீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கெமிஸ்ட்ரியே தெரியாது, கண்ணை மூடி கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு எல்லாமே தெரியுது, எல்லா கொஷினுமே வந்து தெரியுது, அந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல நீங்க மாஸ்டர் ஆகுறீங்க, அதுல எக்ஸாம்ல ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 30 செகண்டோ 1 நிமிஷமோ கண்ணை மூடி எந்த சப்ஜெக்ட் மேக்ஸா இருக்கலாம், ஹிஸ்டரியா இருக்கலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு 24 to 48 ஹவர்ஸ்ல அந்த என்ன சப்ஜெக்ட் வீக்கா இருக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான புத்தகம், அக்யூரேட்டான புத்தகம் கிடைக்கலாம், இல்ல அது அக்யூரேட்டான வீடியோஸ் கிடைக்கலாம், இல்ல அக்யூரேட்டான கொஸ்டின் பேங்க் கிடைக்கலாம், ஏதோ ஒரு உருவத்துல. இல்ல உங்களுடைய ஃப்ரெண்டு அந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம், அவன் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் தெரியல புரியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இம்மிடியேட்டா நீங்க வந்து மாற்ற முடியும். இப்படி ஒவ்வொரு டெக்னிக்கும் போட்டித் தேர்வுல நீங்க வந்து என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது ஏன் நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, எனக்கு பிரபஞ்சம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. நான் ஆல்ரெடி வந்து சொன்னேன், கவர்மெண்டோட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் என்னோட கையில வந்து கிடைச்சிது. அதை ரொம்ப பிரமாதமா நான் வந்து அவுட்புட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ்ல போட்டித் தேர்வு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்த நாம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் எப்படி கிடைச்சிது, நான் ஒரு ஸ்டேஜ்ல எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா கொஸ்டினும் வந்து தெரியணும், எல்லா டாபிக்கும் தெரியணும் அப்படின்னு வந்து நினைச்சேன். ஸோ அதுபடி என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எனக்கு வந்து கொடுத்துச்சு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. அதனால இதை வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பான முறையில் வந்து கிடைக்கும். ஸோ மற்றவங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த இது வந்து ரியலாக வந்து காமிக்கிறேன். ஃபேஸ்புக்கு யூடியூப்ல வந்து இது பண்றவங்க உங்க லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணிருச்சு இந்த காணொளி அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்முடைய இந்த இணையதளத்துக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்புங்க. இப்போ ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கருத்துக்களை வந்து அனுப்புங்க. ஃபேஸ்புக்ல யூடியூப்ல அடுத்து பார்க்குறவங்க இப்போ இருக்கிறவங்களும் அனுப்புங்க. ரைட்டா? ஸோ இப்போ